சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, ஆற்காடுலேருந்து பாரத் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். அர்ச்சனை பண்ணுற போது இல்லை வீடுகளில் சுவாமிக்கு தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணும்போது அந்த இளநியை டம்ளரில் பிடிச்சி அதை பின்னாடி நைவேத்தியம் பண்ணிவிட்டு குடிக்கலான்னு சொல்கிறா. சில பேர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. இதை பற்றி ஆகவங்களில் ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு கேட்குறார். தேங்காயை உடைச்சி அதனுடைய இளநீரை ஒரு டம்ளரில் ஊற்றி சுவாமிக்கே நைவேத்தியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பூர்வத்தில் செய்கிற எதையுமே அபரத்தில் பண்ணக்கூடாது, அபரத்தில் செய்கிற எதையுமே பூர்வத்தில் பண்ணக்கூடாது. பூர்வம் அப்புறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். பூர்வம்னா உடம்பு உயிரோடு ஒட்டி இருக்கிற பொழுது செய்யக்கூடிய மங்கள காரியம். அபரம் அப்படின்னு சொன்னால் உடம்பு உயிரை விட்டு விலகிய பொழுது அவர்களுக்காக பிறரால் செய்யப்படுகிற காரியம். அதனால் இப்போ இந்த இளநியை தனியாக பிடிச்சி நைவேத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. சுவாமிக்கு நைவேத்தியம் இளநீ நைவேத்தியம் பண்ண சொல்லி இல்லை, இளநீ அபிஷேகம் பண்ண சொல்லி இருக்குது. அதே மாதிரி பூகீபல சமாயுக்தம் நாகவல்லீர் தலையுத்தம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் அப்படின்னு தேங்காய் பழத்தை பற்றி சொன்னால், அந்த தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு லட்சணம் ஆகம விதியில் என்ன சொல்கிறாருன்னா, அபாலம் அவிர்தம் செய்வ அப்படின்னு சொல்கிறார். முத்தின காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இளநியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி சொன்னதுனால இளநியை தனியாக டம்ளரில் பிடிச்சி நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் இல்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணின இளநியை குடிக்கக்கூடாது. இப்போ பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணினால் அதை பிடிச்சி பயன்படுத்தலாம்னு இருக்குது, சந்தனத்தை நம்ம பயன்படுத்தலாம்னு இருக்குது, விபூதி பயன்படுத்தலாம்னு இருக்குது. அதை மாதிரி இளநியை அபிஷேகம் பண்ணி அதை குடிக்கக்கூடாது அப்படின்னே இருக்குது. ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா, அபர சம்ஸ்காரத்தில் ஸ்மசானத்தில் இளநி வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள். அது இளநி மாத்திரம்தான் வைப்பாள். அதனால் இந்த இளநியை எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் மங்கள காரியம் பண்ணும்போது உடச்சி டம்ளரில் ஊற்றி அதை நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் ஆகமத்தில் இல்லை, ஸ்மசானத்தில் இருக்குது. அதனால் அபரம், அதாவது உயிர் உடலை விட்டு சென்ற பிறகு செய்கிறது அது. அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற வழக்கம். அதனால் சாத்திரங்களில் தேங்காயை உடைச்சிட்டு அந்த இளநியை கீழே ஊற்றிட்டு தேங்காயை மாத்திரம்தான் நைவேத்தியம் பண்ண சொல்லியிருக்கு. சென்னையிலிருந்து ஒரு அம்மையார், அந்த அம்மையாருடைய கணவன் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிரார்த்தம் புண்ணிய க்ஷேத்திரங்களில் போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல் எண்ணம் இருக்கிறது, அதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த சிரார்த்த விதிகள்லாம் உற்பத்தி பண்ண காலங்கிறது ரொம்ப வேற காலம். அந்த வேத காலத்தில் பார்த்திங்கன்னா யாத்திரையே ரொம்ப கஷ்டம். அதனால் புண்ணிய க்ஷேத்திரத்தில் போய் நீங்கள் சிரார்த்தம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்கா. இன்றைக்கி அந்த வசதி இருக்க, உடனடியாக நம்ம போகிறோம். அந்த மாதிரி ஒரு விதி இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பிராணனை விட்ட இடத்துல சிரார்த்தம் பண்ணுறதுங்கிறது விசேஷம், அது ஒரு விஷயம். மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல தகனம் பண்ணியிருக்காளோ அந்த ஊரில், எந்த ஊரில் இந்த இறந்து போனவாளுடைய பிரேதம் தகனம் பண்ணப்பட்டதோ அந்த ஊரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லௌகீகத்தில் மருத்துவமனையில் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. மருத்துவமனை பிராணனை விட்ட இடங்கிறதுனால அந்த காலத்தில் மருத்துவமனைனே ஒன்று கிடையாது. மருத்துவர் வீட்டுக்கு வருவார், வைத்தியம் பண்ணுவார். மருத்துவமனைங்கிறது தனியாக இல்லை. பிற்காலங்களில் இந்த ஆங்கில மருத்துவம் தலையெடுக்க ஆரம்பித்து தான் வைத்தியம் சாஸ்திரம் தனியாக. அந்த கால வைத்தியர்கள் வீடுன்னு இருக்கும், அவள் வீட்டுக்கு வைத்தியம் பண்ணுவாள். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் புண்ணிய க்ஷேத்திரங்களில் போய் பண்ணுறத விட அவளுக்கு சொந்த கிரகம் அவர் எங்கே வசித்தாலோ அங்கே பண்ணணும், அப்படி இல்லைன்னா எங்கே தகனம் பண்ணினாலோ அங்கே பண்ணணும். பிராணனை விட்ட இடம் ஒரு அவள் சொந்த இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல பண்ணலாம். அதுதான் விசேஷமாக சொல்லியிருக்கே தவிர, ஒரு வருட காலம் கழித்து வேணால் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடங்களில் போய் விசேஷமாக பிராயச்சித்தம் அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார பிராணன் விட்ட இடத்துலையும் தகனம் பண்ணுற இடத்துலையும் தகனம் பண்ண ஊர், தகனம் பண்ணனா ஸ்மசானத்தை தகனம் பண்ணியிருப்பா, அது எந்த ஊரில் பண்ணியிருக்காளோ அந்த ஊரில் அவளுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது சொல்லியிருக்கா.